அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் தாங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வசிய மையை நம்ம எப்படி வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு மையை 6 முக்கியமான பொருட்களை கொண்டு நாம் தயார் செய்ய போகிறோம். இது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இதை தயார் செய்யலாங்க. சுக்கிரனுடைய எண் 6, அதனால் 6 மிக முக்கியமான பொருட்களை நம்ம இதில் பயன்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6லிருந்து 7, மதியம் 1லிருந்து 2, திரும்ப இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ என்ன பொருள் பயன்படுத்தணும், எந்த திசையில் அமர்ந்து இதை ரெடி பண்ணணும், இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்பு கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தரும் பணமே வருக அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு மை நம்ம எதற்காக நம்ம நெற்றியிலையோ அல்லது நம்ம புருவங்களில் கூட நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுக்கலாம், அல்லது நெற்றி வகுட்டில் கூட வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் இதை ஒரு துளி உங்கள் உடம்பில் இருந்ததுன்னா போதும். எங்கு சென்றாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி, எதிலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி, பணத்தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி, பண வசியத்தை ஜன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது உண்டாகும். ஆக மொத்தம் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகும், ஜெயம் உண்டாகும், காரியம் வெற்றி பெறும். இந்த ஒரு மை நம்ம தயார் செய்வதற்கு முதலில் தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம். மிக அற்புதமான ஒரு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தாங்க இது. இதனுடைய வாசத்திற்கு வேற எந்த பொருளுமே ஈடு இணை கிடையாது. எல்லா கோவிலோட கருவறையில் பார்த்தீங்கன்னாலும் அதில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம், தெய்வீக நறுமணத்தில் பச்சை கற்பூரத்தோட நறுமணத்தை நம்மால் உணர முடியும். பெருமாள் கோவில் துளசி தீர்த்தத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்காம அங்கே தீர்த்தமே ரெடி பண்ண மாட்டாங்க. அதே போல் விளக்கில் நம்ம ஏற்றுகிறோம் இல்லையா, அதில் எண்ணெயிலையோ நெய்யிலையோ இந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை நம்ம சேர்க்கலாம். அதே போல் சில பேர்லாம் அந்த விளக்கேற்றுற எண்ணெய் வாங்கும்போதே அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அதிலே பச்சை கற்பூர பொடியை போட்டுடுவாங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த பச்சை கற்பூர நறுமணம் நம்ம வீடு முழுவதும் பரவி நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். எந்த ஒரு கெட்டதும் நம்ம கிட்ட நெருங்காது. இந்த வாசனை எங்கே இருக்குதோ கெட்ட சக்திகள் வந்த வழியே திரும்பி போயிடும். அதனால் இந்த ஒரு பொருள் அவசியம். இதை தான் நம்ம அதிக அளவில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் போல் நீங்கள் வாங்கும் பொழுது இப்படிப்பட்ட பொருள்களை நம்ம இந்த மாதிரி மை தயார் செய்வதற்கு வாங்க போகிறோம் அப்படின்னா எந்தவித பேரமும், அந்த சின்ன சின்ன கடையில் போய் நம்ம வாங்குகிறோம் இல்லை, பேரம்லாம் பேசாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஓகே. நாட்டு மருந்து கடைகளில் அல்லது அந்த மார்க்கெட்டில், பெரிய பெரிய மார்க்கெட்டில் சின்ன சின்ன பூஜை சாமான் கடை இருக்கும். அங்கே போய் வாங்கும் பொழுது இதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்காரணம் கொண்டும் கேட்காதீங்க. 2வது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு. இந்த வசம்பை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பல முறை பேசியிருக்கிறோம். அனைத்தையும் தன் வசம் இருக்கக்கூடிய இந்த வசம்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த பொருட்களை எல்லாம் நம்ம ஒரு ஃபைன் பவுடராக, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபைன் பவுடராக அரைக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி மூடும்பொழுது அதனுடைய வாசனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 1 மாதத்திற்கான அளவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு புள்ளி உங்கள் நெற்றியில் இருந்தால் போதும். அந்த நெற்றியில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பொட்டு, சாந்து பொட்டு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா உங்களுடைய நெற்றி வகுட்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு துளி இதை நீங்கள் பட்டுதுனாலே போதும், அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்படி இல்லை நான் அங்கெல்லாம் வைக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்னா ஜஸ்ட்டு கழுத்து பகுதியில் நீங்கள் ஒரே ஒரு துளி இதை நீங்கள் வச்சாலே போதுமானது. ஸோ இந்த வசம்பை நம்ம அவசியம் பயன்படுத்தணும். ஜஸ்ட்டு இதில் பாதி பீஸ் நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. 3வது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இது அவசியம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 பொருட்கள் உங்கள் கைக்கு என்னைக்கு கிடைக்குதோ அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த மையை ரெடி பண்ணுங்கள். இந்த பொருள் எனக்கு இல்லை, நான் அதை விட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சுக்கிரனுக்கு உரிய 6 பொருட்கள், சுக்கிரனுடைய எண் 6 அப்படிங்கிறதால நம்ம 6 பொருட்களை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம்.
அதில் இந்த ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்மை சாதிக்க வைக்கும் காய் இந்த ஜாதிக்காய். பணத்தை ஈர்க்கும் மிக அற்புதமான ஆற்றல் படைத்தது இந்த ஜாதிக்காய். ஸோ இந்த ஜாதிக்காயை நீங்கள் முதல்ல இந்த ஏதாவது கல்லுலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து வச்சு நல்லா கொஞ்சம் பீஸாக உடைச்சிடுங்க. உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மோட்டார் பெசில் இருந்துச்சுனாலோ அல்லது நீங்கள் சின்ன மிக்சி ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு கூட ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை. இந்த தர்பையை பற்றியும் நம்ம சொல்ல தேவையில்லை. இது வந்து இதை நம்ம கையில் இருந்தாலோ அல்லது எந்த பொருள் மேலே இருந்தாலோ எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் அதன் மேல் வந்து நெருங்காது. ஏன்னா நம்ம இதை வச்சுட்டு வெளியில் போகும்பொழுது ஏதாவது கெட்ட சக்தியோ அல்லது கெட்ட எண்ணம் உள்ள மனிதர்கள் நம்மளை ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சாலும் அது நம்ம கிட்ட பலிக்காது. எல்லாம் உங்கள் வசமாகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 6 பொருட்களுக்கு அத்தகைய சக்தி இருக்குது. ஸோ நீங்களும் இதே பொருள் உங்கள் கையில் கிடைச்சதும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு கிடையாது, எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். சுக்கிரஹோரையில் செய்யும் பொழுது அவ்வளவு பண செழிப்பு, செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்த 2 பொருட்கள் ஏலக்காயும் கிராம்பும். இதை பற்றியும் நம்ம சொல்ல தேவையில்லை. வாசனை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல அதிர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லக்ஷ்மியோட அருளும் பெருமாளோட அனுகிரகமும் ஒன்று சேர நமக்கு தரக்கூடிய பொருட்கள் தான் இந்த ஏலக்காயும் கிராம்பும். ஸோ ஆக மொத்தம் நம்ம 6 பொருட்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், வசம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா தர்பை. ஸோ இந்த 6 பொருள், இந்த 6 பொருளில் இப்போ நம்ம ஜாதிக்காயில் ஆஃப் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம உடச்சிட்டு வந்துடலாம். உடச்சிட்டு நல்ல ஒரு மோட்டார் பெசிலில் வச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட போதுமானது. இப்போ நம்ம ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் தர்பை, பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஜாதிக்காயை இதை மாதிரி பூரிக்கட்டையால் நல்லா வந்து கொஞ்சம் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது கூட எடுத்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் வசம்பையும் ஒரு 2 துண்டாக நான் வந்து உடைச்சிட்டேன். இப்போது இதெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம கொஞ்சம் பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பச்சை கற்பூரம் அளவை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுறதுனாலும் நம்ம ஏற்றிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ நம்ம கொஞ்சம் பவுடராக ஆக்கிட்டோம். தர்பை வந்து பவுடராக ஆக்க முடியாது. அது நம்ம நெருப்பு வச்சாலே அது நல்லா வந்து பஸ்பம் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 6 பொருளையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு கோர்ஸ் பவுடர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ எரிய வச்சிடலாம். இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து தான் செய்யணும். சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். அதே போல் தீட்டு காலங்களிலோ அசைவம் சாப்பிட்டோ இந்த பொருளை, இந்த திலகத்தை உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வைக்காதீங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மாதவிடாய் தீட்டு இருக்குது, இல்லது இறப்பு தீட்டு 16 நாள் தீட்டு இருக்குதுன்னா இதை நீங்கள் வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை நம்ம எரிய வச்சிடலாம். ஸோ இது நல்லா எரியட்டும். அதுக்கப்புறம் அந்த சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு பவுடர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை மை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லா பொருளும் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம 1 துளி அல்லது 2 துளி சுத்த பசு நெய் பயன்படுத்தி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க வைக்கக்கூடாது. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணணும். இன்றைக்கே நாங்கள் ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள்கள்லாம் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்று இரவு 8 to 9 சுக்கிரஹோரையில் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பணவசிய மையை நாம் தயாரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மையையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த பணவசிய மை நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சரியான முறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினம்தோறுமே பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.